எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜயரேகா. இன்றைக்கி நம்ம 7th டே சேலஞ்ச் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 6 days நீங்கள் சேலஞ்ச் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ 7th டே சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நம்மளோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறது. ஸோ என்ன நிறைய அம்மா அப்பா பற்றியே பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. எஸ், அங்கே தான் அற்புதமே இருக்குது. நம்ம எப்போ அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துகிறோமோ நம்மளோட அற்புதம் ரொம்ப குயிக்காக நடக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் உங்கள் சேலஞ்சஸில் மேக்ஸிமம் சேலஞ்சஸ் அம்மா அப்பாவை பேஸ் பண்ணியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் சேலஞ்ச் கூட மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். அம்மா அப்பா நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட சின்ன வயசுலேருந்து அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளை இந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க. ஸோ நம்ம குழந்தைங்களை வளர்க்குறப்ப எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம்ல, இதெல்லாம் எப்படி நம்ம அம்மா அப்பா பண்ணாங்கன்னே தெரியலையே, நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னே தெரியலையே அப்படின்னு நிறைய தடவை நம்மளே ஆச்சரியப்பட்டுப்போம்ல. இப்போ அந்த ஆச்சரியத்தெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இந்த டைமில் எனக்காக இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கள். ஆர் ரீசெண்டாக கூட நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம இவ்வளோ வளர்ந்துட்டா கூட நம்ம அம்மா அப்பா நம்மளை எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்கல்ல. ஸோ அதனால் அம்மா கிட்ட தனியாக உட்காந்து பேசுங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 விஷயமாவது நீங்கள் எடுத்து அவங்களுக்கு சொல்லி, அம்மா இந்த விஷயம் நீங்கள் பண்ணீங்கல்ல அதுக்கு தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அதே மாதிரி அப்பாவுக்கும் அதே மாதிரி உட்காந்து பொறுமையாக அவங்கக்கிட்ட 3 விஷயம் எடுத்து சொல்லி, இந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணணும். நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு, அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கே ரொம்ப வெட்கப்படுறோம். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப சகஜமாக ஈஸியாக கோவப்பட்டுரும். ஸோ கோவப்படுறதுக்கு வெட்கப்பட மாட்டோம், அவங்கள வேறு எதாவது ஹர்ட் பண்ணுறதுக்கு வெட்கப்பட மாட்டோம், அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் செய்கிறதுக்கு வெட்கப்பட மாட்டோம். ஸோ இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுறோம். ஆனால் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு நம்ம வெட்கப்படுறோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ நம்ம இதெல்லாம் இப்போ கரெக்ட் பண்ணிக்க போகிறோம். எதுக்காக? ஏன்னா நம்மளுக்கு அற்புதம் நடந்தாகணுமே, அதுக்காக தான். ஸோ அதனால் உண்மையாக அம்மாவோட அப்பாவோட அந்த சாக்ரிஃபைஸை நினச்சி அவங்களுக்கு நம்ம 3 விஷயத்துக்காக நன்றி சொல்ல போகிறோம். எவ்வளோ பவர்ஃபுல் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே சேலஞ்சில் மீட் பண்ணலாம். பை பாய்.